ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லண்டன் சீ லைஃப். இன்றைக்கி நாங்கள் போன இடம் தான் லண்டன் சீ லைஃப். ஸோ இது வந்து நீங்கள் வீக்கெண்டாகவும் போகலாம், வீக் டேயாகவும் போகலாம். எப்போ போனாலும் அந்தளவுக்கு க்ரௌடாக இல்லை. நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா ஒரு டிசம்பர். ஏன்னா இது வந்து இன்டோர்ன்றனால நாங்கள் வின்டர் டயத்தில் தான் போனோம். ஸோ உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா பேகு அந்த மாதிரி எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு தான் அனுப்புகிறாங்க. அதே மாதிரி போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காயின் இது மாதிரி இருக்குது. அந்த மிஷின்லேருந்து நீங்கள் வந்து புக்லெட் எடுத்துக்கலாம். அது வந்து கிட்ஸுக்காண்டி அந்த புக்லெட் வச்சுருந்தாங்க. அந்த புக்லெட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லிட்டில் எக்ஸ்ப்ளோரர்னு போட்டிருக்கு. அதில் சும்மா ஒரு டேகு சீ லைஃப்னு போட்ட ஒரு டேகு, அண்ட் தென் உள்ளே என்னென்ன இருக்கோ அது பற்றின ஒரு அந்த இடத்துக்கு நம்ம போகிறோமோ அது பற்றின ஒரு கேமு, ஒரு மினியாக அதை பற்றின ஒரு ஃபன் ஃபேக்ட் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா நம்ம கடல் மேலே நடக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த ஒரு இதுதான் இருக்குது. அது நல்லா இருந்தது. கிட்ஸ் எல்லாருமே நல்லாவே என்ஜாய் பண்ணுறாங்க. தென் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிங்ரேவெல்லாம் நம்ம கையில் ஃபீல் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு இது போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து நம்ம கிளாஸ் வழியாகவும் பார்க்கலாம், கிளாஸுக்கு மேலே கூட எட்டி பார்க்குற மாதிரியும் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. இதில் ஸ்டிங்ரே இருக்குது. அப்புறம் அப்படியே அந்த மண்ணிலேயே படுத்துருந்த அந்த மீன்லாம் இருந்துச்சு. சில ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கிளாஸ்குள்ளே தான் பார்க்க முடியுது. பட் நிறையா மோஸ்ட் ஆஃப் த ஃபிஷ்ஷஸை பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியவே நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி சின்ன ஒரு மீன் தொட்டி மாதிரி தான் வச்சுருக்காங்க. பட் சின்ன மீன் தொட்டியில் நல்ல ஒரு பெரிய மீன் தொட்டியில் நீங்கள் மேலே கூட எட்டி பார்க்குற மாதிரி ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குன்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலையும் அதை பற்றி பேசுகிறதுக்கும் 2-3 பேர் இருக்காங்க. ஸோ இப்போ டாட்டாஸை பற்றி பேசுகிறதுக்கு இருக்காங்க, ஷார்க்கை பற்றி பேசுகிறாங்க. அண்ட் அது எல்லாத்துக்குமே ஒரு டைம் கொடுத்துட்றாங்க. அந்த டயத்தில் வந்து அந்த ஃபிஷ்ஷை பற்றி அது எவ்வளோ இருக்குது, அது எங்கே இருந்துட்டு இருந்திருக்காங்க, அண்ட் இவங்க எப்படி பார்த்துக்கிறாங்கன்ற மாதிரியும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது நீங்கள் நடுவில் என்ன டவுட் கேட்டாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அண்ட் சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அழிஞ்சு போன ஃபிஷ்ஷஸோட ஃபாசில் மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சூப்பராக இருந்தது. அது வந்து பட் சில வந்து ஒரிஜினல் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. பட் அதை வந்து செஞ்சு வச்சுருக்க பார்த்தீங்கன்னா தத்ரூபமாக அதே மாதிரி செஞ்சு அவங்க கையில் வச்சுருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு அதை தொட்டு பார்த்து நம்மளுக்கு ஃபீல் பண்ண கொடுக்குறாங்க. இப்போ ஷார்க்கோட ஜான்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக ஒரு டாட்டஸ் அப்படியே மேலே போகுது பாருங்கள். ஒரு டாட்டில் அது எவ்வளோ பிக்காக இருக்குது பாருங்கள். நடுவில் நம்ம நடந்து போகிறோம். ஸோ இதெல்லாம் நடந்து போகும்போது அந்த ஃபீலே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அண்ட் சிலத்தில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டனல் மாதிரி அந்த டனலுக்குள்ளே உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். அப்படி உள்ளே போய் பார்க்கும்போது நம்ம தவண்டு தான் போகணும். அது போய் பார்க்கும்போது இன்னும் அப்படியே தண்ணி அப்படியே நம்ம மேலே வந்து விழுகிற மாதிரி அந்தளவுக்கு அழகாக வச்சுருந்தாங்க. அண்டு சில இடத்துல பார்த்திங்கன்னா நான் தவண்டு போய் ஒரு இடத்துல பில்லர் மாதிரி இருக்குது. அந்த பில்லர் கொடுக்குறது நம்ம எட்டி பார்க்கணும். எட்டி பார்த்தோன்னா நம்மளை சுற்றி ஃபிஷ் ஓடுற மாதிரியும், அப்புறம் ரெயின் ஃபாரஸ்ட்டுன்ற ஒரு தீம் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த தீம் இதுக்குள்ளே போனீங்கன்னா இப்போ ரெயின் ஃபாரஸ்ட் டீம்னா ரெயின் ஃபாரஸ்ட் மாதிரி, அண்டர் வாட்டர் மாதிரி. ஸோ அந்த இதுக்குள்ளே அந்த பில்லருக்குள்ளே போய் நீங்கள் எட்டி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கிது. சூப்பராக இருக்குது. அண்ட் தென் இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா ரெயின் ஃபாரஸ்ட் அந்த சீ ஹார்ஸ்குள்ளே இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா சீ ஹார்ஸ்லாம் எவ்வளோ இருக்குது, அந்தந்த ஃபிஷ் பக்கத்தில் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தாங்க. அண்டு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அதை டச் பண்ணால் அது எப்படி இருக்கும், ஸோ அந்த டச்சிங்க்கான ஃபீலும் கொடுத்துருந்தாங்க. அதோட இது எப்படி இருக்கும், ஸ்கின் எப்படி இருக்கும்ன்ற மாதிரிலாம் நம்ம டச் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி ஃபீல் இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். ஸோ லிட்டில் எக்ஸ்ப்ளோரர்ஸுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும். இது வந்து ரெயின் ஃபாரஸ்ட் டீம். ஸோ உள்ளே போனீங்கன்னா மண், பூச்சி, எறும்பு, புழுவெல்லாம் போகிற மாதிரி இருந்தது. அண்ட் இது பக்கத்தில் போனீங்கன்னா ஏதோ நம்ம மேலேயே எறும்பு புழுவெலாம் ஊறுற அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குற அளவுக்கு அந்த தீம் வந்து இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. பயங்கர தத்ரூபமாக பண்ணியிருந்தாங்க, செம்மையாக பண்ணியிருந்தாங்க. இந்த பில்லர் மாதிரி இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே கூட நீங்கள் உள்ளே போய் அதுக்கு மேலே கூட நீங்கள் எட்டி பார்த்தீங்கன்னா எறும்பெல்லாம் பாருங்கள் நடக்கிறது தெரியுது பாருங்கள். ஸோ இப்போ இந்த குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கீழே ஃபிஷ் ஓடுது, அந்த குழந்தைங்க அந்த எறும்பெல்லாம் சுற்றி நடக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்குது. தென் பார்த்தீங்கன்னா அந்த கொக்கடையில் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்ம கொக்கடையில் தொட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. மேலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த லீஃப் தொங்குது. அந்த ரெயின் ஃபாரஸ்ட் ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிற ஃபீல் கொடுக்குறோன்றக்காண்டி அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபிஷ்ஷெல்லாம் அதே மாதிரி இப்போ ஃபிஷ்ஷுக்கு வந்து நீங்கள் இப்போ பின்னாடி என்ன நடக்குது, அதுக்கு எப்படி சாப்பாடு போடுறாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னாலும் அதுக்கு தனியாக நீங்கள் புக் பண்ணி பே பண்ணி நீங்கள் போகலாம். ஸோ நீங்கள் டிக்கெட் எடுக்கும் போதே அதையும் நீங்கள் சேர்த்து புக் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஷார்க்கோட எக்ஸாம். பட் இதில் வந்து ஹேட்ச் ஆன எக்ஸுன்னு சொன்னாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது உண்மையான ஒரு ஷார்க் எக்கு வந்து நம்ம தொட்டு பார்க்குறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. நல்லா இருந்தது. அந்த கீழே பார்த்திங்கன்னா அது கீழே வந்து ஸ்டார் ஃபிஷ்ஷும் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம ஸ்டார் ஃபிஷ்ஷே நம்ம ஃபீல் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்டார் ஃபிஷ் எப்படி இருக்குது என்னன்றதையும் நம்ம ஃபீல் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம உள்ளே வரது பார்த்திங்கன்னா போலார் அட்வென்ச்சர் வந்து ஸ்னோ கிங்டம் இதுக்குள்ளே வந்து இதெல்லாம் இருந்தது. பென்குயின்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. அண்ட் நான் இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் இன் வின்டர் பி கேர்ஃபுல் தட் நீங்கள் வந்து ஒரு சீக்கிரமே ஒரு 2 o'clock முன்னாடியே போயிருங்க. ஏன்னா பென்குயினோடது வந்து வின்டரில் போனீங்கன்னா அண்டார்டிகாலலாம் சீக்கிரம் இருட்டிருன்றனால
ஒரு 2:00 3:00 போல் அதை ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க. உள்ளே யாரையும் பார்க்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃப்ளாஷ் லைட் எதுவுமே கிடையாது. பென்குயின்லாம் தூங்குன்னு சொல்லிட்டு அமர்த்தி வச்சிடுறாங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து மார்னிங் டயத்தில் போயிருந்தோம். அவங்க சொன்னது அதான், வின்டர் டயத்துலனா மார்னிங் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும், பார்க்க விடுவோம். நைட்டே வந்து ஆட்டோமேட்டிக்காக லைட்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருவோம், மத்தியானமே ஒரு 2:00 போலேன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு விசிட் பென்குயின் டியூரிங் வின்டர், எதனா இண்டோர்னாலும் நம்ம வின்டரில் போகலாம். ஸோ நீங்கள் வந்து சீக்கிரமே போங்க. ஏர்லி மார்னிங் டைம் ஸ்லாட் புக் பண்ணி போங்க. அந்த சி லைஃப் ஓப்பன் ஆகிற டயத்துக்கே புக் பண்ணி போனீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு சி பென்குயின்ஸ். இல்லாட்டி மத்தியானம் இல்லை ஈவினிங் அந்த மாதிரி டயத்தில் ஸ்லாட் நீங்கள் போட்டிங்கன்னா பென்குயின் நீங்கள் பார்க்க முடியாது, க்ளோஸ் பண்ணி வச்சிடுறாங்க அந்த சைடே. ஸோ இவ்வளோ அழகாக நம்ம இவ்வளோ தூரம் கிட்டக்க போய் பார்க்க முடியும். அதுங்க எல்லாம் கிட்டக்கிட்டும் டப்புக்குன்னு குதித்து ஓடிக்கிட்டு வச்சுட்டு தான் இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு ஏஐ வீடியோ மாதிரி டெவலப் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுக்குள்ளே போய் நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் நல்ல ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ இந்த ஷார்க் எப்படி இருக்கும், இந்த வேல் எப்படி இருக்கும்ன்றது நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம அந்த இடம் பார்த்திங்கன்னா ஜெல்லிஃபிஷ்ஷோடது. ஜெல்லிஃபிஷ்ஷோடதையுமே பார்த்திங்கன்னா ஜெல்லிஃபிஷ்ஷோட அந்த டென்டக்கல்ஸை நீங்கள் தொட்டு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்றதுக்கான ஒரு இடத்துல வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் கையை விட்டிங்கன்னா அதோட அந்த டென்டக்கல் எப்படி இருக்குன்றதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். குட்டி பிடிச்சவங்க அதெல்லாம் நோண்டி பார்க்கலாம். பட் எல்லாருக்குமே அது ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா கேமிங் வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு டீம் மாதிரி எடுத்துகிட்டு நம்ம கேம் விளாட்ற மாதிரி இருந்தது. இது எல்லாமே ஒரிஜினல் ஜெல்லிஃபிஷ்ஷு செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் அவ்வளோதான், ஜெல்லிஃபிஷ்ஷோட இது முடிஞ்சது. ஃபிஷ் சீ லைஃபோடது. ஸோ இது வந்து நம்ம கடைசியாக வெளில வரும்போது ஷாப்பிங் பண்ணிவிட்டு வரலாம். சீ லைஃப் ஃபிஷ்ஷஸ் மாதிரி, பென்குயின்ஸ் மாதிரி, மெர்மெய்ட்ஸ் மாதிரி, மேக்னட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, நீங்கள் என்ன உங்களுக்கு ஷாப் பண்ண ஆசைப்பட்றீங்களோ அதை நீங்கள் ஷாப் பண்ணிவிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு வெளில வந்துடலாம். நல்லா இருந்தது. ஸோ மஸ்ட் விசிட் பிளேஸில் வச்சுக்கோங்க. பட் நல்லா இருந்தது. குட்டி குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பட் ஒன் டைம் தான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். சியர்ஸ். பாய்.